ஆவணி மாத பலன்கள். காலபுருஷனின் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடமான ஆவணி மாதம் இந்த சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் மீனத்திற்கு 6ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் வெளுத்து விட்டால் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய பொறுப்புகள், பதவிகள், ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவிகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். நல்ல வேலை படித்த மீனராசி படித்த பிள்ளைகள் என நல்லா கவனிக்கணும். இப்ப மீனராசிக்கு 2-9 அதிபதி. அந்த 2-9 அதிபதி உங்களுக்கு இப்ப சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இருந்து மாறிட்ட நிறைய பிரச்சனைகள் கொடுத்தார். குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், கணவன் பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தந்தையால் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து விடுபட்டாச்சு. இப்ப யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதம் வரப்போகுது. ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வரப்போகுது. ஒரு அதிர்ஷ்டமான மாதம். அதாவது சித்திரை வைகாசி என்பது ஒரு சித்திரை பிறந்தோன்னு வைகாசியில் வச்சிருவோம் அப்படின்ற சித்திரையில் வைகாசி அப்படின்னு வைகாசி மாதம் ஒரு முக்கியமான வீடு கட்டுறது, சுபகாரியங்கள், அதுபோல ஒரு ஆடி பிறந்து முடிஞ்ச உடனே ஆவணி என்பது சூரியன் வலிமை பெறுகின்ற ஒரு அதிர்ஷ்டமான மாதம். ஒரு ஒளிமயமான ஒரு பிரபலமான உலக மக்களுக்கு நம்ம யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய உயர்ந்த பதவியில் அமர்வதும், அதே நேரத்தில் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் தொழிலோ இல்லை மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழிலோ அந்த தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியவனும் அதே ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியன். புரிஞ்சுட்டு அரசாங்கத்தின் உயர் பதவிகள் தரக்கூடியவன், அரசாங்கத்தில் உத்தியோகம் நீங்களாச்சும் உங்க பிள்ளைகளுக்குனாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகம் தரக்கூடியவன் அந்த சூரியனாகப்பட்டவன். அதே நேரத்தில் மாமன் வழி சொத்துக்கள், அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலம், அதாவது வாடகை வருமானம், அதாவது ஏற்கனவே பூமி வீடு பிரச்சனை அது முடிஞ்சிருக்கும், அதன் மூலம் ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை உருவாக்குவது. ஒரு பக்கம் உத்தியோகம் உயர்வு, ஒரு பக்கம் பதவி, ஒரு நல்ல வேலை, நல்ல கல்வி, இதெல்லாம் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய நிலை இருந்தாலும் வாடகை, அதாவது வருமானங்கள், ஒரு வாடகை வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் மீன ராசிக்கு 1-10 குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில், அவரும் எங்க 4ஆம் இடம் வீடு வாசல் வாகன யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். அடுத்து மீன ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் மீனராசிக்கு 3-8 3ஆம் இடம் சாதாரண இடமே கிடையாது. ஒரு மனிதனுடைய செல்வங்கள், ஒரு குடும்பத்துக்கு செல்வம் சேர்வது, அதே நேரத்தில் முயற்சிகள் வெற்றி பெறுவது, அதே நேரத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படுவது, அந்த முயற்சி, அதாவது எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன் துறை, ஒரு கலைத்துறை, எழுத்து, கம்யூனிகேஷன், கலைத்துறை, ஆர்ட், இது சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் ஏற்படுத்துவது இந்த சுக்கிரனாகப்பட்டவன் 5ஆம் இடத்தில் இருப்பது. கலை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதனால சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய, சிறந்த பேரும் புகழும் அடையக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் ஒரு கல்வி, உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த கல்வி, ஒரு IAS, ஒரு IPS, ஒரு டாக்டர், இந்த மாதிரி கல்வி சார்ந்த ஒரு சிறந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். இந்த ஆவணி மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு நம்மை அடையாளம் காட்டக்கூடிய பல யோகங்களை ஏற்படுத்தும், பல உயர்வுகளை ஏற்படுத்தும்.
அரசாங்கத்தால் நம்ம அடையாளம் காட்டப்படும். ஒரு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு அந்த சைரன் பொருத்திய வாகனத்தில் வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அதே ஒரு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் சம்பந்தப்பட்ட சிவப்பு, அதனால தான் மருத்துவத்துறைக்கு சாதனை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். புதன் யாரு? உங்களுக்கு உயர்கல்விக்குரியவன். உயர்கல்விக்குரிய 5ஆம் இடத்துல இருந்தா, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா கல்வியால் சாதனை பண்ணலாம், கல்வியால் உத்தியோகம் பெறலாம், நல்ல பதவி பெறலாம். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப 7ஆம் அதிபதி 5 இருந்தால் சில பேருக்கு காதல் திருமணங்கள், கூட்டு முயற்சியில் வெற்றி, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, ட்ரேடிங் தொழில், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்தது மீன ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வலிமையே அற்புதமான வலிமை. ஒவ்வொரு நாளும் மீனராசிக்கு சந்திரன் வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளில் இந்த ஆவணி மாதம் செயல்படுவார். சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து பல வெற்றி வாகை, வெற்றிக்கு மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய கல்வியால் வெற்றி, பதவியால் வெற்றி, அதே நேரத்தில் வந்து ஒரு சிறந்த முன்னேற்றம், மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் சூரியன் இருக்கிறார். அடுத்து சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் என்பது 9ஆம் அதிபதியாக இருப்பதால் சிலருக்கு வந்து 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இந்த காதல் திருமணம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து புதனும் சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் பெண்களால் யோகத்தை ஏற்படுத்துது, திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவார். 5ஆம் இடம் இருந்தால் திருமண வாழ்க்கை. அப்போ 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கும் பொழுது சிலருக்கு வந்து காதல் திருமணங்கள், சிலருக்கு 2ஆம் திருமணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் மீனத்தில் வந்து 12 சனி ராகு இருப்பது, இந்த சனி ராகு கூட்டமைப்பு வந்து நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி அடையும். என்ன கொஞ்சம் முயற்சிகள், வெளியூர் முயற்சி, வெளிநாடு முயற்சி, அதாவது உள்ளூரில் செய்யக்கூடிய தொழிலை விட இந்த சனி ராகு இருக்கக்கூடியது சிலருக்கு வெளியூரில் வெளி மாநிலங்களில் செய்யக்கூடிய தொழில், வெளிநாடுகளில் செய்யக்கூடிய தொழில் அற்புதமான யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ அந்த மீன ராசிக்கு திரும்ப என்ன சொல்றேன், காலப்புருஷ தத்துவப்படி கும்பத்தில், மேசத்திலோ, அதே நேரத்தில் சிம்மத்திலோ, தனுசுலோ, கும்பத்திலோ கிரகம் இருந்தால் ஒரு மனிதனை மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய முன்னேற்றத்திற்குரியவராக உறுதியாக ஆக்கப்படும். அந்த யோகத்தை உறுதியாக செய்யும். அப்ப இந்த ஆவணி மாதம் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பிரகாசமான, பிரபலமான, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இடத்தில், அதாவது 2 இடங்கள் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடியது, அதுல 3வது ஒரு ஒளி கிரகம் இருக்கு, அதான் சுக்கிரன். ஒளி கிரகம்னா நம்மளை பிரகாசமா கொண்டு வராது. நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நம்மளை வந்து பிரகாசம், மற்றொரு மத்தியில் ஒரு பிரகாசமா நம்மளை வந்து அடையாளம் காட்டப்படுறது. அப்படிப்பட்ட 3வது ஒளி கிரகம், சூரியன் ஒரு ஒளி கிரகம், சந்திரன் ஒரு ஒளி கிரகம், 3வது ஒளி கிரகம் வந்து சுக்கிரன். ஆக உங்களுடைய அதாவது அடித்தளமான உங்களுடைய ஆசைகள், அந்த ஆசைகளை செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை வெற்றியை தரக்கூடிய இடத்துல புதனும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல, சந்திரன் இடத்துல. அடுத்து காலப்புருஷ தத்துவப்படி சூரியன், அதாவது சிம்மத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் சொன்னேன். அப்ப அந்த சிம்மத்தில் யார் இருக்கா? சூரியன். உங்களை தலைநிமிர்ந்து பேரும் புகழும் வாழ வைக்கக்கூடிய சூரியன். அடுத்து கும்பம், அது தனுசுல இடம் இல்லை, அந்த தனுசுக்குரியவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது தனுசுல கிரகம் இருந்தாலும் தனுசுவை பார்த்தால் அந்த யோகம் தான். மேசம், சிம்மம்,
தனுசு கும்பம் இந்த இடங்களில் கிரகம் இருந்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பான். அப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி குருவாகப்பட்டவர் உங்க தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார், உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் பார்த்தா அந்த யோகம் தான். கும்பராசில சனி ராகு வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவான். 12ஆம் இடத்துல கனவுல நனவாய் கொடுப்பான். அப்ப 6ஆம் இடத்துல சூரியன் மிக அற்புதமான ஒரு வலிமையோடு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதெல்லாம் பொது பலன். இதெல்லாம் பொது பலன். உங்க தலையெழுத்துன்னு உங்க தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்மன் உங்களுக்கு எழுதியிருக்கார். சரிங்களா? அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்திக்கும் தற்காலிக இந்த கோச்சார கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். வண்டி உருண்டோட சக்கரம் 2 தேவை. அதுபோல கோச்சார கோள்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒன்று சேர்வது பலன்கள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதான் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறணும். அந்த மாதிரி பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு. தெளிவா உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஒதுக்கலாம். உங்க சந்தேகங்கள் திருப்தியா உங்க பிள்ளைகளுக்கு கேட்கணுமோ, இல்லை உங்க வீட்டில் மனைவி சம்மந்தப்பட்டதோ, உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதோ, உங்கள் பதவிகள் சம்மந்தப்பட்டதோ, உங்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் தெளிவா பொறுமையா திரும்ப ஜாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஒரு எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கடைசியில் ஏன்டா இந்த ஆளை பார்த்தோம் அப்படின்னு வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை சித்தர்களும் முனிவரும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடம், அந்த ஜோதிடத்தின் பாலச்சித்தர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.